ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் சுரூருன் துத்கிலு அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதன் பிற மனிதனை சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். சொர்க்கவாதி அதுல கவனம் செலுத்துவான். அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஅஹும். மனிதர்களில் மிக மிக அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர் அடுத்த மனிதனுக்கு பயன் உள்ளவனாக இருப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக ஒத்தாசை செய்யக்கூடியவனாக இல்லையோ, பிற மனிதர்களுடைய விடயத்தில் கரிசனை செலுத்தாமல் இருக்கிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. இந்த செய்தி சஹீஹுல் ஜாமில வருகிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமானவள் அடுத்த முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத மரீதன் மன் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ். யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரை சந்திக்க போறார். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற ஒரு சகோதரனை சந்திக்க போறார். என்னோட பழகினார், 30-40 வருஷமா ஒன்னா இருந்தார், இன்னைக்கு நோயாளியாக இருக்கிறார், எப்படியாவது போகணும், அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், அவர் என்ன செய்ய நினைப்பார். அப்படி நினைச்சிட்டு போனீங்கன்னா இது இபாதத் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கிறாரோ, மன் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு யார் போறாரோ, நாதாஹு முனாதின், ஒரு வானவர் அழைக்கிறார், அழைத்து சொல்லுகிறார், திபத வதாப மம்ஷாக வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா. அந்த மனிதர் போற நேரமே வானலோகத்தில் ஒரு மலக்கு அழைச்சு சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? திபத ஐ தாப ஐஷுக ஃபித் துன்யா வல் ஆখিরা. இதுக்கு விளக்கம் என்ன? இது ஹதீஸ் இல்ல, இது விளக்கம். உன்னுடைய உலகத்தில வாழ்க்கையும் மனமானதாக மகிழ்ச்சியானதாக ஆகிவிட்டது, உலகத்திலேயும் மறுமையிலையும் நீ மனமானவனாகிவிட்டாய். வதாப மம்ஷாக, நீ நடந்து செல்கிறாயே, அந்த பாதையில் நீ நடந்து பயணிக்கிறாயே, இந்த பயணமும் நீ செல்லுகின்ற இந்த பயணம் அதுவும் மனமாகிவிட்டது. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் வானவர் அழைத்து சொல்கிறார், வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ பெற்றுக் கொண்டு விட்டாய், சொர்க்கத்தில் உனக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அப்ப என்ன அர்த்தம்? சொர்க்கவாசி இந்த உலகத்தில இந்த அமல செஞ்சதுனால சொர்க்கத்தில் அவருக்குரிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்ப ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறார், அல்லது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு சகோதரனை சந்திக்க செல்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்தில் தனக்குரிய இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கவாதியினுடைய அடுத்த பண்பு என்ன? நோயாளியை விசாரிக்க போறது, அதே மாதிரி நாங்கள் நேசிக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறது, அல்லாஹ்வுக்காக சந்திக்க போறது, சுகம் விசாரிக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அஃப்ஸுஸ் ஸலாம், நீங்க சலாத்தை பரப்புங்க. அத்ஐமுத் தஆம், சலாத்தை பரப்புங்கன்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தை பரப்புங்க, அமைதியை பரப்புங்க, உள்ளத்தில் இருக்கிற அந்த சலாம் சாந்திய மக்களுக்கு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி முழு மனசோட சொல்லுங்க. அஃப்ஸுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம், நீங்க அடுத்த மனிதர்களுக்கு உணவு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, ஸல்லு பில்லைல், இரவில நீங்க தொழுங்க, வன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில நீங்கள் தொழுங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்க சாந்தியா சமாதானமா சொர்க்கம் போவீங்க. சொர்க்கவாதியோட பண்பு. சொர்க்கவாதி என்ன செய்வார்? சலாத்தை பரப்புவார். வார்த்தையை மட்டும் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல, வார்த்தையை மட்டுமல்ல, சலாம் என்ற வாழ்க்கையை, அமைதியை இந்த உலகத்துக்கு கொடுப்பார். அஃப்ஸுஸ் ஸலாம், உணவு கொடுப்பார். முக்கியமாக பசித்த தாகித்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் நேசிக்கின்ற நல்லடியார்கள் சொர்க்கவாதிகள், அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது
அவர்கள் وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا وَيُطْعِمُونَ الطَّعَامَ அவர்கள் உணவு கொடுப்பார்கள் அலா ஹுப்பிஹி அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால். யாரை? சொர்க்கவாதிகள். என்ன கொடுப்பாங்க? வயதீமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பார்கள். வயதீம் யதீம் அனாதைக்கு உணவு கொடுப்பார்கள். வஸீர் சிறை கைதிகளுக்கு உணவு கொடுப்பார்கள். சொல்லுவாங்க எப்படிப்பட்ட உணர்வு அவர்களிடம் இருக்கும்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. யாரிடமும் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்க உங்களிடம் இருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கவில்லை, எந்த நன்றியும் எதிர்பார்க்கவில்லை. ஏன்? இது நல்லடியார்கள் சொர்க்கவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா வ காஃபிலுல் யதீம் கஹாதைனி ஃபில் ஜன்னah, நானும் அனாதையை பராமரிப்போரும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதை. அப்ப சொர்க்கவாசி சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கணும் என்றா அவர் அனாதையை பராமரிக்க வேண்டும். அனாதையை பராமரிக்க வேண்டும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அனாதை, பெற்றோரை இழந்த பிள்ளைகள், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற வேளை, அவர்களை சாப்பாடு கொடுப்பதை போன்று நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு மருந்தெடுத்து கொடுத்து நல்ல முறையில் பராமரித்து யார் வளர்க்கிறாரோ அவர் நாளை மறுமையில சொர்க்கத்தில் எப்படி இருப்பார்? யாரோட இருப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பார்.